ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காதே. விரைவில் உன் கவலைகளை நான் தீர்ப்பேன். என்னை நம்பு. நிம்மதியும் வெற்றியும் உன்னை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, உன் அனைத்து துன்பங்களும் துயரங்களும் நீங்க போகிறது. உன் வாழ்க்கையில் நீ சுபிட்சம் பெறுவாய். நிச்சயமாக உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவது இந்த அம்மாவின் பொறுப்பு. உன் அம்மா நான் இருக்கையில் நீ ஏன் வருந்திக் கொண்டிருக்கின்றாய்? அடிக்கடி கூறுகின்றேன் என்பதால் நீ என்னை அலட்சியமாக நினைக்கிறாய் அல்லவா? அப்படி செய்யாதே குழந்தையே. மீண்டும் கூறுகின்றேன், உன் மனபாரத்தை என் காலடியில் வைத்துவிடு. அதை நான் பார்த்து கொள்கின்றேன். மகிழ்ச்சியாக சிரித்து வாழ வேண்டியது என் குழந்தையின் பொறுப்பு. நான் உனக்காக இவ்வளவு செய்யும் போது நீ எனக்காக சிரித்து வாழ வேண்டும். ஓம் அம்மையே போற்றி போற்றி, ஓம் இஷ்ட தேவதையே போற்றி போற்றி. இதனை 2 முறை கூறிவிட்டு நிம்மதியாக உறங்கு தங்கமே. நாளை விடியலில் உனக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. அதை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்வாய். என் பிள்ளையே, பதவி, அதிகாரம், உறவுகள் என்று எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை. இது உனக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும். எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரைதான். அன்பு ஒன்றே நிலையானது. இவ்வுலகம் இன்றும் இயங்குவது அன்பினால் மட்டும்தான் கண்மணியே. அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ள உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள். எல்லோரிடமும் அன்பு காட்டு, யாரிடமும் பகைமை காட்டாதே. உண்மையான அன்பு எதையும் எதிர்பார்த்து தருவது அல்ல. அன்பிற்கு அன்பை கூட நீ எதிர்பார்க்காதே. கிடைக்கும் போது கிடைக்கட்டும். இதுவரை நீ துன்பத்தை கண்டு துவண்டு போகாமலும் இன்பத்தை கண்டு பரவசப்படாமலும் சம அளவில் மனதை வைத்துக்கொள். இனிவரும் காலங்களில் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நீ துன்பப்பட்ட காலத்தில் மனதை அமைதியாய் வைத்துக்கொள். இனிவரும் காலம் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. கண்டிப்பாக இனி வெற்றியைத்தான் பார்க்க போகின்றாய். வெற்றியை கைகளில் வைத்துக்கொள், தலைகளில் ஏற்றிக்கொள்ளாதே. உன்னுடன் யாரும் இல்லை என்று நினைக்காதே. உன் அம்மா உன்னுடன் தான் இருக்கின்றேன். நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.